நாளை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, விண்ணிலே. ஹாய் ஹலோ டேக் ஒன் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ரிலீஸ் ஆன லோகா திரைப்படத்துல ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணி ஒரு குட்டி லோகானே சொல்லலாம். குட்டி சந்திரா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் துர்கா, ஹவ் ஆர் யூ? I'm fine. Hi. ஹாய். எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? படம் நடிச்சு முடிச்சிட்டீங்க. ரிசல்ட்லாம் பார்த்திருக்கீங்க. ஹவ் யூ ஃபீல்? Very nice. ஓகே. Very happy. ஓகே. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? Excellent work. They said I like it. ஹாய் வினோத் சார். படம் ரிலீஸ் ஆகி நிறைய ரெஸ்பான்ஸ் நாங்க தமிழ்லயும் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க தியேட்டர்ல போய் பார்த்திருப்பீங்க. ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நிறைய அம்மாமாரு, குழந்தை அவரெல்லாம் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்திருக்கு. இப்போ ஓகே. இமோஷனலி அதுக்கப்புறம் இந்த ஃபைட் எல்லாமிலும் நல்ல ரிசல்ட் வந்துட்டே இருக்கு இப்போ. ஓகே, சூப்பர். துர்கா, எனக்கு உங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. Thank you. நீங்க பயங்கரமான ஃபயரான கேரக்டர் பண்ணாலும் அதுல ஒரு சின்ன கியூட் ஒன்னு இருந்துச்சு. சூப்பர். நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணீங்கல்ல? அதெல்லாம் என்ன எப்ப கத்துக்கிட்டீங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அதெல்லாம்? ഞാന് 3 വയസ്സ് തൊട്ട് സ്റ്റാർട്ട് ചെയ്താണ് മാർഷൽ ആർട്സ്. ഓക്കെ. 3.5 വയസ്സില് ഫസ്റ്റ് സ്റ്റേജ് ബാഹുബലി 2 ഓഡിയോ ലോഞ്ചിങ് ആണ്. ഓക്കെ. ഇപ്പോ 8 വർഷമായിട്ട് മാർഷൽ ആർട്സ് പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. അച്ഛൻ സ്റ്റണ്ട് മാസ്റ്റർ ആണ്, കൊറിയോഗ്രാഫി ചെയ്യുന്ന ആളാണ്. അച്ഛൻ ജയ്ഹയിലെ ഫെലിക്സ് മാസ്റ്റർ എന്ന് പറഞ്ഞിട്ട് ആ മാസ്റ്ററും അച്ഛനും കൂടിയിട്ട് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട് സ്റ്റണ്ട് മാസ്റ്റർ ആയിട്ട്. അതേപോലെ തന്നെ വേറെ ഇന്ത്യൻ 3 മൈക്ക് മാസ്റ്ററും അച്ഛനും കൂടിയിട്ട് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. ஓகே. நாங்க படத்தோட இன்டர்வல்ல ஃபிளாஷ்பேக்லாம் நாங்க பார்க்கும்போது நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது ஆடியன்ஸோட பாத்தீங்கல்ல, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஆடியன்ஸ்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? സൂപ്പർ ആയിട്ട് വെരി നല്ല നൈസായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. ഫൈറ്റ് ഒക്കെ ഏറ്റവും കൂടുതൽ പറഞ്ഞത് ഫൈറ്റിന്റെയും ആക്ടിങ്ങിന്റെയും കുറിച്ചിട്ടാണ് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നത്. പിന്നെ ഡിക്യൂങ്ങളൊക്കെ മെസ്സേജ് അയച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അതുപോലെ തന്നെ എല്ലാ ഭാഷകളിലും ഫാൻസ് ഉണ്ട്, അതിലൊരു ഫാൻ ഞാനാണെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അതുപോലെ തന്നെ ടൊവിനോങ്ങളൊക്കെ കളരി ഒരു ദിവസം അവിടെ പഠിക്കാൻ വരാന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട് മാർഷൽ ആർട്സ്. അപ്പൊ വളരെയധികം സന്തോഷായി. എല്ലാരും പറഞ്ഞത് നല്ല സൂപ്പർ ആയിട്ട് ചെയ്യുന്നുണ്ട്, വെരി നൈസ് എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. ஓகே. நீங்க இந்த படத்துக்காக இந்த ஸ்டண்ட் மார்ஷல் ஆர்ட்லாம் கத்துக்கல, இதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்டீங்க. அப்படிதானே? അല്ലല്ല, ഞങ്ങൾ ഇവിടെ മാർഷൽ ആർട്സ് മുന്നോട്ട് ട്രെയിൻ ചെയ്ത് തുടങ്ങിയതാണ്. അത് അച്ഛൻ ഇവിടെ പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. അപ്പോ അച്ഛൻ ഈ സിനിമയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് കുറച്ച് ട്രെയിനിങ് വെച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷെ അതിന് മുന്നേ ഞങ്ങൾക്ക് ഇവിടെ മാർഷൽ ആർട്സ് പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. ഇവിടെ ശനി ഞായറും ക്ലാസ് ഉണ്ട്. ഞാന് അമ്മമാർക്കും ഏട്ടനൊക്കെ അമ്മമാർക്കൊക്കെ കുട്ടികൾക്കൊക്കെ ട്രെയിൻ ചെയ്യിപ്പിക്കാറുണ്ട് വീട്ടിൽ തന്നെ. ஓகே. இப்போ என்ன படிக்கிறீங்க? 6th class. 6th class படிக்கிறீங்க. ஓகே, சூப்பர். படத்துக்கு ஆடிஷன் வச்சிருப்பாங்கல்ல டாமினிக் சார், என்ன ஆடிஷன் சார் உங்களுக்கு? அது எப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ அனுப்பன்னு சொல்லியிருந்தேன். അതൊരു മാർഷൽ ആർട്സ്, ഇവളുടെ ബ്രദറും ഫൈറ്റ് வீடியோ. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் தான் அனுப்பி கொடுத்தேன். அது பார்த்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆடிஷன் பார்த்து ஆக்டிங் அண்ட் ஃபைட் எல்லாமே ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிருக்கு. ஷூட் செய்யும் போது எப்படி இருந்துச்சு அங்க? സൂപ്പറാ இருக்கு. എല്ലാവരും നല്ല സപ്പോർട്ടായിരുന്നു. ഡോമൊക്കെ നല്ല സപ്പോർട്ടായിരുന്നു. അതുപോലെ ശാന്തി ചേച്ചിയൊക്കെ നല്ല സപ്പോർട്ടായിരുന്നു. അവിടെയുള്ള എല്ലാ ക്രൂസും നല്ല സപ്പോർട്ടായിരുന്നു. ഇപ്പൊ എടുത്ത് പറയുകയാണെങ്കിൽ ആർട്ടോള്, അതുപോലെ തന്നെ കോസ്റ്റ്യൂം, മേക്കപ്പ്, അതുപോലെ റോപ്പിന് മുരളി എന്ന് പറഞ്ഞ മാസ്റ്റർ ഉണ്ടായിരുന്നു. റോപ്പ് ശരിക്കും ടൈറ്റ് ആക്കണം. മുരളി ജി മാസ്റ്റർ. അപ്പോ പാഡൊക്കെ വെച്ചിട്ട് കറക്റ്റ് സെറ്റ് ചെയ്ത് നല്ല പ്രൊട്ടക്റ്റ് ആയിരുന്നു. അതേപോലെ തന്നെ നിമിഷ് രവി എന്ന് പറഞ്ഞ ചേട്ടൻ ഉണ്ടായിരുന്നു.
ആ ചേട്ടൻ സൂപ്പറായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. ആ ഫിലിം മൊത്തം ഞാന് കണ്ടപ്പോഴാണ് അതിന്റെ ഒരു ആംഗിൾസും ആ സൂപ്പറായിട്ട് ഓരോ ഭാഗങ്ങളൊക്കെ വരുമ്പോ നല്ല സപ്പോർട്ടാണ്. എല്ലാരും നല്ല സപ്പോർട്ടാണ്. ஓகே. ரோப்லலாம் பறந்த மாரி நாங்க வீடியோஸ்லாம் பார்த்தோம். பயமா இருந்துச்சா உங்களுக்கு? ஷூட் செய்யும்போது? ഇല്ലില്ല. பயம் അച്ഛൻ മുന്നേ എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു ഇങ്ങനെ 10-20 അടി മോളിക്ക് ഇങ്ങനെ പൊന്തിക്കുന്ന്. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ പറഞ്ഞു ഓക്കെയാണ്. കാരണം ഇവിടെ ഇതേപോലെ ഇതിനെക്കാട്ടും ഡേഞ്ചർ ആയിട്ടുള്ള കാര്യങ്ങളാണ് ഇവിടെ ഇതേപോലെ ചെയ്യിപ്പിക്കാറ്. இங்க ரோப் ட்ரைனிங் எல்லாம் இங்க கொடுத்திருக்கு. ஓகே. முன்னாடியே குடுத்தாச்சு. முன்னாடி எப்படின்னா இங்க எல்லாமே இருக்கு. நானு ஸ்டண்ட் மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப அதனால ஓகே. இங்க ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்திருக்குங்க. காஜல் அகர்வால், மலையாளத்துல தர்சனா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கு இப்போ. அப்ப ஓகே. இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த சினிமாட்டிக் ஃபைட் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கு. ஓகே. இவங்க இந்த படத்துக்காக எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணாங்க? லைக் இந்த படத்துக்காகன்னு சொல்லணும்னா எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க? இல்ல ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும்தான் ரிஹர்சல் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் செட்டில் ஸ்போர்ட் கோரியோகிராஃபி மட்டும்தான். ஓகே. அந்த ஸ்போர்ட் கோரியோகிராஃபிலே ஃபைட் மாஸ்டர் யானிக் பென் ஃபைட் மாஸ்டர். அந்த மாஸ்டர் இவருக்கு புது கொரியோகிராஃபி சொல்லி கொடுக்கும்போது அது நான் கரெக்ட் பண்ணி இவருக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கும். அது அவ்வளவுதான். குட்டி சந்திரா நீங்க தான். கல்யாணி மேம் பெரிய சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்ன പറഞ്ഞു? സൂപ്പറായിരുന്നു. ഫൈറ്റ് ഒക്കെ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു. നല്ല രസമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. ஓகே. நஸ்லின் என்ன சொன்னாரு? நஸ்லின் ആ ചേട്ടൻ പറഞ്ഞത് ഇതേപോലെ തന്നെയാണ് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നത്. നല്ല രസമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. എനിക്ക് ശരിക്കും നല്ല സൂപ്പറായിട്ട് തോന്നിയിട്ടുണ്ടായിരുന്നു. സിനിമ ഒക്കെ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു. നല്ല രസമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് എന്നാണ് എല്ലാരും ഇങ്ങനെ തന്നെയാണ് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നത്. வீட்ல ஃபேமிலில எல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? துர்கா ஆக்ட் பண்ணியிருக்கத பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க? ஆக்சுவலி தியேட்டர்லயே அந்த டைம்ல எல்லாரும் அழுதுட்டு இருக்க, அந்த ஸ்டக் ஆயிருக்கு, ஹேர்டெல்லாம் ஸ்டக் ஆயிருந்த மாதிரி அந்த ஃபீலே சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாடி ஒன்னும் இது இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டக் ஆகி போயிருக்கு. சொல்லவே முடியல. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க நைபர்ஸ் உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் இப்போ. ஓகே. துர்காவோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம். அதுல நீங்களும் இருந்திருந்தீங்க. நீங்களும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க? இருக்கு. நானு இந்த பேசிக் കളരിപ്പയറ്റ് എന്ന മാർഷൽ ആർട്സ്, அதுக்கப்புறம் மிக்சடு எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் ஒரு 11 டைப் மார்ஷல் ஆர்ட்ஸ் எனக்கு தெரியும். அது இது சின்ன வயசுல கத்து இருக்கு. ஓகே. துர்கா வந்து சின்ன வயசுல ஆக்டிங் போகணும், சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டா? இவருக்கு ஒரு 8 இயர்ஸ் இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட் ഷോർട്ട് ഫിലിം. അത് ഞാൻ തന്നെ സ്ക്രിപ്റ്റ് പണി ഡയറക്ഷൻ ചെയ്ത ഒരു ചിന്ന ഷോർട്ട് ഫിലിം, ഭദ്രനാരി അത് പേര്. அதுவும் இது மாதிரி ஒரு இமோர்டல் கேரக்டர் பத்ரநாரி. ஆனா சின்ன ஷார்ட் பிலிமான நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டு கிடைச்சிருக்கு இவருக்கு. அதிலும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கு இவரு. துர்கா, உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச சீன்னா எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? അതിലത്തെ ഫൈറ്റ് പോർഷൻ എനിക്ക് വളരെയധികം ഇഷ്ടമാണ്. എനിക്കത് ഇനിയും ചെയ്യാൻ തോന്നുന്നുണ്ട്. ஓகே. വളരെയധികം ഇഷ്ടമായി ഫൈറ്റിന്റെ പോർഷൻ. ஓகே. படத்துல நிறைய கேரக்டர்லாம் வந்து பார்த்தோம். சந்திரான்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம். டொவினோ தாமஸோட கேரக்டர் பார்த்திருப்போம். டிகியோட கேரக்டர் பார்த்திருப்போம். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து? சந்திராவா, டொவினோ தாமஸா, டிகியூவா? എനിക്ക് സത്യം പറഞ്ഞ ആ സിനിമയിൽ അഭിനയിച്ച എല്ലാ ക്യാരക്ടേഴ്സും എനിക്ക് വളരെയധികം ഇഷ്ടമായി. നല്ല സൂപ്പറായിട്ട് ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ കല്യാണി ചേച്ചിയും അതുപോലെ ടൊവിനോ അങ്കിളും ഡിക്യു അങ്കിളും അങ്ങനെ ആ സിനിമയിൽ അഭിനയിച്ച പറയാൻ കുറെ ആൾക്കാരുണ്ട്. അങ്ങനെ എല്ലാവരും നല്ല ഹാർഡ് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട് ഈ ഒരു സിനിമയ്ക്ക് വേണ്ടിയിട്ട്. ஓகே, ஓகே. சூப்பர். தமிழ் படங்கள் நிறைய பாப்பேன்னு சொன்னீங்க. யார் படம் ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல? അതില് ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടം വിക്രം സാറിന്റെയാന്നുള്ളു. വിക്രം സാറ് നന്നായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അതില് അന്യൻ സിനിമ അതിലൊക്കെ ഓരോന്ന് കണ്ടിട്ടുണ്ട്. അതിലൊക്കെ നോക്കിയിട്ടാണ് ഞാൻ ഓരോ
ആക്ടിങ് അതിന് നോക്കി പഠിക്കുകയും ചെയ്തു. അച്ഛയ്ക്ക് പറഞ്ഞു തന്നു ഓരോ ഭാഗങ്ങള് കണ്ടില്ലേ, നല്ല രസത്തിന് ചെയ്തിട്ടുണ്ട്. അച്ഛയ്ക്ക് പറഞ്ഞു തന്നിട്ടുണ്ടായിരുന്നു. எப்படின்னா அந்த கேரக்டர் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி அந்த மாதிரி இல்லையா, சடன்லியே പെട്ടെന്ന് ക്യാരക്ടർ ചേഞ്ച് ആകും അനിയൻ ഫിലിമില്. അപ്പൊ അതെല്ലാം വരുம்போது அது பாப்பா கிட்ட நிறைய பார்த்து இது பாருங்க, இது இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் சேஞ்ச், ஒரு ஆக்டரோட ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படிதான், அப்படியே சொன்னேன். அது மட்டும் இல்ல, சூரிய சாரோட ஃபிலிமும் நல்லா பிடிக்கும் இவருக்கு. வாரணாயிரம், சிங்கம், அந்த மாதிரி ஃபிலிம் எல்லாம் நல்லா பிடிக்கும். ஓகே. தமிழ் சினிமா கூட எந்த ஆக்டர் கூட நடிக்கணும்னு ஆசை? விக்ரம் சார், சூர்யா சார் பிடிக்கும். வேற யார் கூட நடிக்கணும்னு ஆசை? അങ്ങനെ ധനുഷ് അങ്കിള് എനിക്ക് ആക്ട് ചെയ്യാൻ താല്പര്യമുണ്ട്. ധനുഷ് അങ്കിളുടെ ഒക്കെ ഒപ്പൊക്കെ. சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க துர்கா. இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும். மலையாளத்திலயும் சரி, தமிழ்லயும் சரி, மற்ற லாங்குவேஜ்லயும் சரி நிறைய படங்கள் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? டேக் ஒன் தமிழ் சார்பா நிறைய படங்கள் பண்ணுங்க. அதுக்கு ஆல் தி பெஸ்ட். அப்பாவுக்கும் ஆல் தி பெஸ்ட். அப்பாவும் நிறைய படங்கள் பண்ணணும். 2 பேரும் சினிமால இருக்கீங்க. அண்ட் கூட உங்க தம்பியும் சினிமால இஷ்டமான சொன்னீங்க அப்படிதானே? 3 பேரும் சினிமால அடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கு என்னோட சார்பா பெரிய ஆல் தி பெஸ்ட்.